தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 2வது வாரம் வியாழன்கிழமை. எது சிறந்தது? இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தெய்வீக ஞானத்தால் ஆட்கொள்ளப்பட்ட மக்கள். இறைவனுடைய ஆவியின் கொடையாகி தெய்வீக ஞானத்தை பெற்றிருக்கின்றவர்கள். நன்மை தீமையை பகுத்து ஆய்ந்து அறிகின்ற அறிவாற்றல் கொண்டவர்கள். இறைவன் கொடுத்த இந்த ஆற்றலை கொண்டு நம் வாழ்விலே சிறந்ததை, மேலானதை, உயர்வானதை, உன்னதமானதை தேடி தேடி கண்டுபிடித்து அதை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றோம். எப்படி ஒன்று நல்லது இல்லை அது நல்லதல்ல என்பதை கண்டுபிடிப்பது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, ஒப்புமை குணம், ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இதைவிட இது சிறந்தது, இவரை விட இவர் சிறந்தவர் என்று சொல்லி நாம் நல்லதை தேர்ந்தெடுக்கின்றோம். அதனுடைய குணாதிசயங்களையும் அதனுடைய செயல்பாடுகளையும் மையமாக வைத்து இதோ இன்றைய வார்த்தைகளும் கூட நமக்கு சொல்லி காட்டுவது எது சிறந்தது என்பதை நாம் தேர்ந்தெடுக்க நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது திருத்தூதர்கள் யூத சங்கத்திற்கு முன்னால் நிறுத்தப்படுகின்றார்கள். அப்பொழுது சீடர்கள் உயர்வானதை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவர்கள் சொல்வது என்ன? எதை நாங்கள் மேலாக கருதுவது? கடவுளுக்கு கீழ்ப்படிவதையா, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதையா? நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி உறுதியிட்டு சொன்னவர்கள். இயேசுவை கொலை செய்தீர்கள், அவர் இறந்தார், இறந்த இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் இன்று எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி உண்மையை அறுதியிட்டு வாய் உயர்த்தி சொன்னார்கள். மேலானதை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, அந்த மேலானது காரணமாக இருக்கின்ற இயேசுவே என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தை அறிக்கிடுபவர்களாக இருந்தார்கள். எனவே அவருடைய சாட்சிய வாழ்வு அங்கு இருக்கின்ற எல்லா மக்களையும் இயேசுவின் பால் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. எதிர்ப்பின் மத்தியிலும் அவர்களால் உறுதியோடு போராட முடிந்தது. இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது, நம்பிக்கையுடையோ நம்பிக்கையற்றோ, நம்பிக்கையுடையோருக்கு கிடைக்கின்ற பரிசு நிலை வாழ்வு. இறைமகன் இயேசு இந்த உலகிற்கு தன் இறப்பின் வழியாக கொண்டு வந்தது. ஏனெனில் வாழ்வு ஆண்டவரிடம் இருக்கின்றது. அவரை தேடி வருபவர்களுக்கு இறைவன் வாழ்வு கொடுப்பவராக இருக்கின்றார். யோவான் புத்தகம் 6:66 பேதுரு சொல்லுவார் அல்லவா, ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரிடம் போவோம்? வாழ்வரும் வார்த்தைகள் உம்மிடமே இருக்கின்றன என்று சொல்வாரே. இயேசுவே வாழ்வாக வந்தவர். கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு வாழ்கின்ற நிலை வாழ்வை, தூய வாழ்வை, மீட்பின் வாழ்வை கடவுள் நமக்கு கொடுப்பார். எப்பொழுது? நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது. யோவான் 1:12 சொல்வதை போல, மகனில் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொள்வ அனைவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாக உரிமையை அளிக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் சீயோன் மலை போல் உறுதியாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. காரணம், கடவுள் அவர்களை சூழ்ந்து இருந்து பாதுகாப்பவராக இருக்கின்றார். நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்ற பொழுது கடவுளுடைய சினமே அவர்கள் மேல் வந்து விழும் என்று சொல்லப்படுகின்றது. எத்தனை உதாரணங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்கின்ற பொழுது, நம்பிக்கையற்ற நிலையில மக்கள் வாழ்ந்த பொழுது அவர்கள் அடிமைகளாய் விற்கப்பட்டார்கள், கொள்ளை நோய்களுக்கு தாக்கப்பட்டார்கள், இறப்பை சந்தித்தார்கள், அவமானங்களை சந்தித்தார்கள், தோல்விகளை சந்தித்தார்கள். கடவுளுடைய கரம் அவர்களுக்கு எதிராக இருப்பதை உணர்ந்தார்கள். தொட்ட காரியங்கள் எல்லாம் அவர்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். காரணம், கடவுளுடைய சினம் அவர்கள் மேல் இருந்தது. அவர்கள் நம்பிக்கையற்ற நிலையே அதற்கு காரணமாக அமைந்தது. அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்வில் அலசி பார்ப்போம். நான் ஆண்டவர் மீது எத்தகைய நம்பிக்கை கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? என் வாழ்விலே தடைகளும் சோர்வும் ஏற்படுகின்றதால் என் நம்பிக்கையை அலசி பார்க்க வேண்டிய நேரம் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். அன்பு சகோதரமே, சிந்தித்து பார்ப்போம். எது சிறந்தது? கடவுளுக்கு கீழ்ப்படிவதா, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதா? நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களா வாழ்கின்றோமா, அல்லது நம்பிக்கை இழந்து அடிமைத்தனத்தில் வீழ்ந்து கிடக்கின்றோமா? நாம் வாழ்வை தேடி இயேசுவோடு இணைந்த மக்களாக இருக்கின்றோமா, ஆண்டவரை பிரிந்து இறப்பின் சாவின் பிழை சிக்கி தவிக்கின்ற மக்களாக இருக்கின்றோமா? சிறந்ததை தேர்ந்தெடுப்போம், இறைவனோடு இணைந்து கொள்வோம், நம்பிக்கையில் வாழ்வோம்,
நங்கூரமாகிய இயேசுவை பற்றிக் கொள்ளுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் காத்து ஆசீர்வதிப்பார். நம் ஒவ்வொருவரை நிலை வாழ்வின் சொந்தக்காரர்களாக மாற்றுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.